இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ராகி உப்புமா தான். ராகி இட்லி வச்சுருந்தேன். இட்லி உப்புமா தான் அது. ராகி இட்லி ஒரு 3 இருந்தது. அது உப்புமா பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பூண்டு மிளகு சாதம் கட்டி கொடுத்தேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு மிளகு சாதம். சுட சுட ஒரு ஆம்லெட்டோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு நம்ம இவ்வளோ பார்த்து பார்த்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ கேட்டு கேட்டு தான் நம்ம இப்போலாம் சமைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்படி தான் நம்ம சமைக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்களுக்கு பிடிச்சா தான் சாப்பிட்றாங்க. அதனால் உனக்கு என்ன பிடிக்கும், இதை செய்வான்னு கேட்டு தான் நம்ம சமைக்கிறோம். இவ்வளோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுதான் வேணும் எனக்குன்னு கேட்டோம்னா நம்மளை கட்டையில் அடிப்பாங்க. அதனால் நம்ம வந்து அவங்க என்ன சமைச்சு கொடுத்தாங்களோ அதை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது இல்லாமல் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பேரண்டிங் வந்து பசங்களை வந்து சுத்தமாக வேலை வாங்குறதே கிடையாது. எந்த வேலையுமே வாங்குறது கிடையாது. அதிகமாக கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறாங்களோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஒரு சின்ன சின்ன வேலைகள் கூட அவங்களுக்கு செய்ய தெரியல, செய்யவும் அவங்க விடுறதில்ல. எல்லாமே நம்மளே செய்கிறோம். அது வேறு விஷயம். என்னையும் உள்பட தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் ஒரு சில வேலைகள்லாம் வாங்குவேன் செய்யணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கண்டிப்பாக வாங்கணும். நிறைய பொம்பளை பிள்ளைங்களாகட்டும் வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு துணி எடுத்து மடித்து வை, ஒரு சின்னதாக எதையாவது அந்த பொருளை எடுத்துமே அந்த இடத்துல வச்சுட்டு வா, அந்த இடத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வா, இந்த வேலைங்க கூட வாங்குறது கிடையாது. அது கூட அவங்க செய்யறதும் கிடையாது. வீட்டில் உட்காந்துருந்து என்ன பண்ண போகிறாங்க, ஃபோன் தான் பார்க்குறாங்க பசங்க. பட் அது வந்து எனக்கு அவ்வளோ கிட்ஸுக்கு வந்து இவ்வளோ கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கணுமான்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்தவரை அது தவறுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ரூம், அவங்களோட புக் ஷெல்ஃபு, அவங்களோட பெட்ஷீட்டு, பெட்டு இதெல்லாமே அவங்க நீட்டாக வச்சுக்கிறதுக்கு பழகணும். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதுக்கு பழகி கொடுக்கணும். அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.